ஹாய் மசில் பேபிஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாம்பார் ரைஸ். ஆனால் நார்மல் சாம்பார் ரைஸ் இல்லை, சாம்பார் ரைஸ் ப்ரௌன் ரைஸில் செய்ய போகிறோம். ப்ரௌன் ரைஸ்னா டயட்னா டேஸ்ட்டே இருக்காது, இப்படி தானே நினைப்பீங்க. இந்த மாதிரி ப்ரௌன் ரைஸ் செஞ்சு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கர் இதில் வச்சுருக்கேன். நம்ம சாம்பார் பருப்பும் ப்ரௌன் ரைஸும் எடுத்திருக்கோம். அது இந்த கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கோம். அப்ராக்சிமேட்டாக 100 கிராம்ஸ் ரைஸு, 100 கிராம்ஸ் பருப்பு. அதை அந்த குக்கரில் போட்டுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையான பொருட்கள்: 4 சின்ன சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 வெள்ளைப்பூடு, பெரிய வெள்ளைப்பூடு, 1 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாமே திருப்பி அந்த இதில் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் வந்து தேவைப்படும். அதையும் அதில் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர். அதுக்கு அடுத்தது 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், மஞ்சள் பவுடர் அதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எந்த அளவு அந்த ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸ் அண்ட் பருப்பு எடுத்தோமோ அதே கிளாஸ் அளவில் 3 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம 1 கப் எடுத்தனால நம்ம 3 மடங்கு உப்பு ஊற்றிருக்கோம் தண்ணி. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு பெருங்காயம், கொஞ்சோண்டு பெருங்காய பவுடர் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அவ்வளோதான், நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது முடிஞ்சிருச்சு. இதில் மேலே இப்போ குக்கரில் மூடி போட்டுட்டு அதை விசில் விட்டுருங்க. விசில் ஒரு 7 விசில் விட விடுங்க. ஏன்னா ப்ரௌன் ரைஸ் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் 7 விசில் விட விடுங்க. 7 விசில் விட்டதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, தம்மானதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் லைட்டாக நல்லா நல்லா கிண்டி விட்டுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நல்லா உங்களுக்கு இதாகும். இப்போ பாருங்கள், இது கிண்டியோட இது ஒரு கன்சிஸ்டன்சி நல்லா சூப்பராக இதாகும். இப்போ கேஸை ஸ்லோவில் வச்சுட்டு இந்த இதை லைட்டாக கிண்டி விடுங்க. கிண்டி விடும் போதே உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டுக்கோங்க. ஒரு 1/2 hour ஊற போட்டு அதை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அதில் ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கு அப்புறமா திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை தேவையான அளவுக்கு அதை திருப்பி போட்டுருங்க. அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து நம்ம போட போகிறது கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் போடணுன்னா போடலாம், அல்லாட்டினா தேவையில்லை. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டால் போதும். அதை போட்டுட்டு திருப்பி நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விடும்போது உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். அது உங்களுக்கு பார்க்கும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சுவையான ப்ரௌன் ரைஸ் சாம்பார் சாதம் ரெடி. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய். சூப்பராக இருக்குது. ப்ரௌன் ரைஸில் இப்படி ஒரு சாம்பார் சாதமான அசந்து பெறுவீங்க. ரொம்ப சூப்பராக.